ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2022 ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமான மீரா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங் பண்ணி புக் மை ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு அமேசிங்காக வந்துருக்கு. கண்டிப்பாக அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பூமியில் இன்னும் 24 மணி நேரத்தில் ஒரு விண்கல் வந்து மோத போகுது. ஆனால் அந்த விண்கல்னால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அது நேராக வந்து பசிபிக்கில் தான் வந்து விழப்போகுது அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் எதிர்பார்த்ததை விட அது ஆப்போசிட்டாக நடக்க விண்கல் வந்து திசையை மாற்றி பூமியில் வந்து விழ ஆரம்பிக்குது. இதனால பூமியில் இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புக்கு உண்டாகுறாங்க. அந்த பாதிப்புலேருந்து நம்ம படத்தோட ஹீரோயின் எப்படி ரெஸ்கியூ ஆகுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட சஸ்பென்ஸ்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் படத்தோட ஹீரோ அவர் தான் வந்து ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இதனால் அவரோட பொண்ணை வந்து எப்படிலாம் ரெஸ்கியூ பண்ணுறாரு, அங்கே இருந்துட்டு என்னென்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாகவே தத்ரூபமாக இந்த படத்தை எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு விஸ்வாசம் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ரொம்ப சென்டிமெண்ட்டாக எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த சென்டிமெண்ட் மட்டும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ படத்தோட ஹீரோயினான லெக்ரா இவங்க வந்து ஒரு பெரிய அத்லட்டாக இருக்கிறாங்க. இவங்களோட ஸ்டெப் டாடு கூட தான் வளர்ந்துட்டு இருந்தாலுமே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. அதாவது ஃபயர் ஒர்க்ஸை பார்த்தாலே, அதாவது நெருப்பை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு சுபாவம். அதுக்கு வந்து இவங்க சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னே சொல்லலாம். இப்போ அப்பா வர கூட இல்லாததுனால ரொம்ப வந்து லோன்லியாக தான் வளர்கிறாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க அந்த ஃபியர், அதாவது ஒரு ஃபயர் சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிற போது அதை எப்படி அவங்க தனியாக எதிர்கொண்டு வெளியே வர போகிறாங்க அவங்க அப்பாவோட உதவினால அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் அந்த எமோஷன் போர்ஷன் தான். ஸோ இந்த ஓவராக வந்து சொன்னோம்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அந்த எமோஷன் போர்ஷன் மட்டும் கண்டிப்பாக கிளிக் அவுட் ஆகலை. ஆனால் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ, படத்தோட 30 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தாலே ஒர்த்து ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ரெசன்டேஷன், அதுலேயுமே அந்த கேமரா ஆங்கிள்லாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு ஷார்ட் சொல்கிறேன். அந்த விண்கல் வந்து மோது அப்பார்ட்மெண்ட்லேருந்து நம்ம ஹீரோயின் வந்து கீழே இறங்கி வருவாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் செல்ஃபி கேமரா மாதிரியான ஒரு கேமராவில் வந்து மோக்கப்பட்ட, எப்படி சொல்ல, அந்த கேமரா பற்றி எனக்கு சரியாக தெரில. பட் அந்த ஒரு விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆங்கிளாக ரொம்ப அழகாக கையாண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டாக்கிங் போர்ஷன்ஸ், அதாவது அந்த விண்கல் வந்து பூமியில் மோதுற போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு எதுவாக இருக்கும் அப்படின்னா, இந்த எமோஷன் போர்ஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகல. அந்த 40 நிமிஷம்க்கு அப்புறம் நல்லா இருந்த படம் வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸில் விழும். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவினால் பூமியில் இருக்கிற ஒரு சின்ன வந்து டெடிபேர் பொம்மையில் அவரோட பொண்ணை பார்க்கறதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக கொடுக்குது. இதை தாண்டி ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நடந்த அந்த அட்டாக்ல எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அவர் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒருத்தர் மட்டும் தான் சர்வே பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த லாஜிக்குமே அங்கே அடி வாங்குது. இந்த மாதிரியான நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் 40 நிமிஷம்க்கு அப்புறம் என்னடா படத்தில் இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலை உண்டாக்கும். ஸோ அது மட்டும் தான் இந்த படத்தோட அந்த வேல்யூ எல்லாமே டவுன்ஃபால் ஆக்கிறதுக்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மித்தபடி இந்த படத்தில் இருக்கிற அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் தவிர்த்துட்டு படமாக பார்த்தீங்க அப்படின்னா 40 நிமிஷம்க்கு அப்புறமும் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இந்த படத்தில் கண்டினியூவாக வந்து ப்ளே ஆகும். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு போர்ஷன்ஸுமே தத்ரூபமாக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் பர்டிகுலராக ஹீரோயின் வந்து அவங்க தம்பி வந்து, அதாவது ஸ்டெப் டாடோட பையன் வந்து ஒரு பில்டிங்கில் மாட்டிகிட்டு இருப்பாப்புல. அதை வந்து தனியாக வந்து அவங்களை காப்பாற்றணும் போகிற போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கையாண்டிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக கையாண்டிருக்காங்க. அவங்களுமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் பர்டிகுலராக ஹீரோயினாக இருக்கட்டும், நம்ம ஹீரோவாக இருக்கட்டும், அதில் ஹீரோ வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு கூலான ஒரு பேசனாக இருப்பார். ஸோ அந்த கண்ணாடி போட்டு கடைசி ஆகும்போது கூட அந்த கண்ணாடி போட்டு தான் இது பண்ணுவார். அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கேரக்டர் டெவலப்பிங். அவர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருந்தாரு. தென் லாஸ்ட்டாக இந்த படத்தோட தமிழ் டப்பிங்குமே ரொம்ப அமேசிங்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதில் பர்டிகுலராக அந்த அட்டாக்கிங் போர்ஷன்ஸில், அந்த விண்கல் அட்டாக்கிங் பண்ணுற போர்ஷன்ஸ்லாம் ஹெட்செட் போட்டு கேட்டிங்க அப்படின்னா பயங்கரமான அந்த சவுண்ட் எஃபெக்ட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட்டுமே உங்களை கண்டிப்பாக வந்து ஒரு அந்த த்ரில்லர் ஸ்கூலில் வந்து உள்ளுக்குள்ள சுற்றி உங்களை சர்வே பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு போர்ஷன்ஸை உண்டாக்கும் நான் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேலைக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் பெரிய லெவலில் அடல்ட் கண்ணல்ல ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் 5க்கு 3.7 வரைக்கும் ரேஷியோ கொடுக்கலாங்க.